வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு ரயில்வே பிரிட்ஜ். இதுக்கு முன்னே நம்ம சேனலில் 2 வீடியோஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த பிரிட்ஜி ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வீடியோ. அது வந்து நம்ம ஆவடி திருவள்ளூர் ஹை ரோடு இல்லை டன்லப் நகர் மெயின் ரோடு உள்ளே போனால் அப்படியே அரவிந்தர் ஸ்கூல் வரும். அந்த ஸ்கூல் ஆப்போசிட்டில் இந்த பிரிட்ஜி ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. ரெண்டாவது வீடியோ வந்து பிரிட்ஜி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்குது அந்த வீடியோ பார்க்கலாம். இது வந்து 3வது. இந்த வீடியோவில் பிரிட்ஜி எண்டிங் பொசிஷன் எப்படி இருக்குதோ பார்க்கலாம். இந்த பிரிட்ஜி எண்டிங்கு வந்து 3/4 முடிஞ்சிச்சு. இது 3/4 அப்புறம் வந்து இந்த பிரிட்ஜி டன்லப் நகர் அரவிந்தர் ஸ்கூலு ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் திருவள்ளூர் ஹை ரோட், அப்புறம் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து பெருமாள்பட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கிட்ட எண்ட் ஆகும். இது வந்து பூந்தமல்லி ஹை ரோடு. இங்கே கொஞ்சம் தூரம் போனால் ஸ்ரீராம் காலேஜ் வரும். வாங்க பிரிட்ஜி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்குதோ பார்க்கலாம். பிரிட்ஜி வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். பிரிட்ஜி நம்ம கூட சீக்கிரம் முடியும்னு நினைக்கலாம். வாங்க எப்படி பிரிட்ஜி எப்படி போயின்னு இருக்குது, வேலை எப்படி நடந்துருக்குது, பிரிட்ஜி எவ்வளோ முடிஞ்சிச்சோ பார்க்கலாம் வாங்க. பிரிட்ஜி வெளியே போயின்னு இருக்கிறேன். அப்படியே பிரிட்ஜி நம்ம உட்காரத்து மேலே முடிஞ்சிச்சு, மண்ணில் போயின்னு இருக்கிறாங்க. சில எண்டு வந்து ஃபினிஷிங் தான் வேலை நடந்துருக்குது. இப்போ வந்து ஸ்ரீராம் காலேஜ் கிட்ட இப்போ வந்து நிறைய பேர் இப்போ வந்து பசங்களுக்கு நல்லா ஓட்டமாக இருக்குதும். ஸ்ரீராம் காலேஜ் பசங்களுக்கு இப்படி கிளாஸ் போகிறது நல்லா ஓட்டமாக இருக்கும். இப்போ முடிஞ்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதோ. இப்போ மண்ணில் போட்டுன்னு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அது பரவாயில்ல, 3/4 மேலே முடிஞ்சிச்சு வேலை. இப்போ வந்து இது வந்து எண்டிங்கு. இது அங்கே அரவிந்தர்ஸ் காலேஜ் அண்ட் ஆப்போசிட்டில் வந்து அது ஸ்டார்டிங்கு, பிரிட்ஜ் ஸ்டார்டிங் அது. இது வந்து எண்டிங்கு. அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகும். அப்படியே நேராக போனால் ஸ்ரீராம் காலேஜ், அப்புறம் வந்து அப்படியே பூந்தமல்லி போகணும். இந்த வழியோட பூந்தமல்லி ஹை ரோடு இது. இப்போ வந்து இந்த பிரிட்ஜு முடிஞ்சிச்சுன்னா இப்போ வந்து இந்த பஸ் வசதி நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பஸ் வசதி நல்லா ஈஸி ஆகும். இப்போ வந்து அப்படியே திருவள்ளூர்லேருந்து இப்போ இந்த பிரிட்ஜு டன்லப் நகர் மூலமாக வந்து இந்த பிரிட்ஜு ஏறி அப்படியே பூந்தமல்லி அப்படியே நேராக போகலாம். இப்போ வந்து நம்ம ஆவடிலேருந்து எப்படி போயிருந்தது அதே மாதிரி இப்போ வந்து பூந்தமல்லி அப்படியே நேராக போகலாம். இப்போ ஆவடி பிரிட்ஜு மேலேருந்து பிரிட்ஜு போட்டாங்களே அதே மாதிரி இங்கே கூட பிரிட்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லா ஓட்டம். இங்கேருந்து பூந்தமல்லி, திருவள்ளூர், அப்புறம் திருத்தணி எல்லா இடத்துலையும் இங்கேருந்து போகிறதுக்கு நல்லா ஓட்டமாக இருக்கும். நம்ம இப்போ இந்த ரூட்டு கூட கம்மியாகும், அது மைலேஜ் குறையும், அந்த டிஸ்டன்ஸ் குறையும். அதனால தான் இப்போ வந்து எல்லாருக்கும் இந்த பிரிட்ஜுக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. பிரிட்ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்ரீராம் காலேஜ் அவங்களுக்கு வந்து நல்லா இப்போ வந்து பஸ்ஸு இந்த பிரிட்ஜி மேலே ஓட்டுறதுக்கு நல்லா ஈஸி ஆகும். இப்போ வந்து இந்த பிரிட்ஜி இல்லை மூலமாக இப்போ வந்து நிறைய பேர் ட்ரெயினில் வராங்க, அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரிட்ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் வசதி தான். அதனால தான் இப்போ பார்த்துன்னு இருக்கிறாங்க. வாங்க நம்ம நினைக்கலாம் சீக்கிரம் முடிஞ்சது நமக்கும் நல்லது தான்.